ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரீஃப். இன்றைக்கி அகைன் நம்ம ஆட்டோ கேரேஜ்க்கு வந்திருக்கோம். நம்ம நண்பரோட மிஸ்டர் மெக்கானிக் மல்டி பிராண்ட் கார் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எக்ஸ்யூவிக்காக வரல. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதரோட வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அந்த வண்டிக்கு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலில். இது நம்மளோட தம்பியோட வண்டி. அண்ட் இதில் சடனாக வந்து ஏசி கூலிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்ததில் உள்ள கேஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் தான் வந்து கூலிங் சுத்தமாக வரல. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கம்ப்ரஸருக்கு மேலே வர்ற அந்த பிளேட்டே வந்து உடஞ்சி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. கேஸ் இருந்ததுனால கம்ப்ரஸர் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ முன்னாடி அந்த புள்ளியில் வர்ற அந்த பிளேட் மட்டும் உடஞ்சிருந்ததுனால புள்ளி காயில் இதெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கம்ப்ரஸர் வேலை பார்க்குறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டரோட இந்த புள்ளி வந்து வீக்காக இருந்தாலும் அந்த பிளேட் உடையும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஆல்டர்னேட்டரையும் கலட்டியாச்சு. ஆல்ரெடி நம்மளோட கம்ப்ரஸர் வந்து இப்போ அங்கே அந்த கம்ப்ரஸர் புள்ளியும் காயிலும் மாற்றுறதுக்கு அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நல்லா இப்போ இதையும் எடுத்துகிட்டு போய் இதோட புள்ளியவும் நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸரை வந்து ரொம்ப ஈஸியாக கழட்டியாச்சு. ஏன்னா இதில் லாஸ்ட்டில் கீழே தான் வந்து கம்ப்ரஸர் மாட்டியிருக்கு. ரொம்ப ஈஸியாக கழட்டிட்டோம். ஆனால் டைனமோ வந்து மேலே மாட்டியிருந்துச்சு. ஸோ டைனமோவை கழட்டுறதுக்கு இந்த வண்டியில் நிறைய பார்ட்ஸை கழட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை கொண்டு போய் நான் வந்து செக் பண்ணிவிட்டு வரேன். ஸோ மீன்வேல் நீங்கள் அந்த கம்ப்ரஸரை பாருங்கள். இவர்கிட்ட தான் நம்ம வந்து கம்ப்ரஸர் வேலை பார்க்குறோம். ஸோ வந்த உடனே கம்ப்ரஸரை டிஸ்மெண்டில் பண்ணி அந்த பிளேட்டெல்லாம் தனியாக எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு வந்து இந்த புள்ளி வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டொயோட்டா எட்டியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட புள்ளி வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட புள்ளியவே வாங்கி மாட்டிடுவோம் அப்படின்ட்டு. அண்டு அவர் நமக்கு வச்சும் காட்டினார். இது வந்து இடிஎஸ் வருது இல்லையா, வெறும் இடிஎஸ் உள்ளது. வெறும் இந்த சைடில் இது மட்டும் இல்லை. இதுதான் காயில் இல்லையா, நம்ம அதே மாற்றிடுவோம். செட்டாக மாற்றி மாற்றி இதில் கனெக்ஷன், இந்த கப்பலில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டொயோட்டா எட்டிஎஸோட புள்ளி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த புள்ளி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக டோட்டலாக வந்து இந்த ஹோல் செட்டே மாற்றுற மாதிரி தான் வந்திருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க உள்ள காயில் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்ட்டு. அண்ட் நம்ம கம்ப்ரஸரோட வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வேலை முடிஞ்சு வந்துருச்சு ரெண்டுமே. ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கிளச்சு காயில் எல்லாமே மாற்றிருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து கரெக்டான டைமில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். செக் பண்ணிட்டோன்னு சொன்னார். இதுலேயும் ஷேக் இருந்துச்சு. அண்ட் ப்ரெஷ்ஷு எல்லாமே புதுசாக போட்டாச்சு. இப்போ அதை மாட்டிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இதுக்காக காஸ்ட் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் ஆன்சர் வரும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு உள்ளார. வண்டியில் ஏசி கேஸ் ஏற்றுற வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஏசி கேஸ் ஏற்றினோன்னே நம்மளோட கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் கூலிங் அல்டிமேட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஆன் தி ஹோல் இன்றைக்கி நம்ம எடுத்த ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வண்டியோட ஏசி கண்டென்சரை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.